ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு என்னன்னு பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ நம்ம கணக்கு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த முழுக்களோட கழித்தல் குறியை நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மைனஸ் குறியை கழிக்கிறோம். ஓகேவா, 2 மைனஸ் குறியை கழிக்கும்போது இந்த மைனஸ் குறி அப்படியே இருக்குது. அந்த மைனஸை சேர்ந்து ப்ளஸ் ஆட்டு மாறிடுது. அப்போ இது ஒரு மைனஸ் குறியும் இது ஒரு ப்ளஸ் குறியும் வந்துச்சு அப்படின்னா ரெண்டும் வெவ்வேறான குறியாக இருக்கும். 2 வெவ்வேறான குறி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கழித்து பெரிய எண்ணுக்கான குறியை போடணும். ஒன்றில் பெரிய எண் ப்ளஸ் நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் குறியை போடணும், இல்லைனா மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் குறியை போடணும். ஓகேவா, அடுத்தது முதல் நம்பரு மைனஸ் வருது, அடுத்த நம்பர் ப்ளஸ் வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். மைனஸும் ப்ளஸ்ஸையும் பெருக்குன்னா மைனஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ரெண்டுமே மைனஸ் நம்பராக கிடச்சிருது. சரியா, ரெண்டுமே மைனஸ் நம்பராக கிடச்சிச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் குறியை போட்டுடணும். ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் குறியை போடணும். இதில் ப்ளஸ் நம்பரும் இதில் மைனஸ் நம்பரும் வருது. ஓகேவா, அப்படின்னா ப்ளஸ் அப்படியே எழுதிக்கும். மைனஸும் பெருக்கும்போது அது ப்ளஸ் ஆட்டு மாறிடுது. அப்புறம் நம்மளுக்கு 2 ப்ளஸ் நம்பர் வருது. அப்போ 2 ப்ளஸ் நம்பர் வந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டிக்கிட்டு ப்ளஸ் குறியே போடணும். சரியா, இனி 2 ப்ளஸ் குறி வருது அப்படின்னா இந்த ப்ளஸ் குறி அப்படி தான் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் பெருக்கும்போது மைனஸ் குறி ஆயிடுது. இது ரெண்டும் நம்மளுக்கு வெவ்வேறான குறி அப்படின்னு நினச்சி நான் ரெண்டுத்தையும் கழித்து பெரிய எனக்கு முன்னால் இருக்க குறியை போடணும். ஓகேவா, இந்த குறிகள் நம்மளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி இதில் கோடிட்ட இடத்துல -44 ப்ளஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு -88. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த குறியை வச்சு பாருங்கள், நம்மளுக்கு 2 மைனஸையும் கூட்டி மைனஸ் குறி வந்திருக்கு. அப்புறம் நம்மளுக்கு இங்கே 2 மைனஸ் குறியை கூட்டும் போது தான் இங்கே மைனஸ் வரணும். அப்போ இங்கே என்ன வரணும், -44. மைனஸும் கூட்டுனா நம்மளுக்கு இங்கே -88. ஓகேவா, அடுத்த செகண்ட் சம். டேஸ் -75 ஈக்குவல் டு -45. இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு -45 வந்திருக்கு, இங்கே -75 வந்திருக்கு. சரியா, இப்போ நம்மளுக்கு இதில் பெரிய எண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன போடணும் அப்படின்னா +30 -75 இது ரெண்டுத்தையும் கழிச்சா -45. அடுத்து மூணாவது டேஸ் -+50 ஈக்குவல் டு -80. மைனஸும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது -50. இப்போ 2 மைனஸை நம்ம கூட்டும்போது நம்மளுக்கு இங்கே -80 வரும். ஓகேவா, அப்படின்னா இங்கே என்ன போடணும், -30 -50. ஓகேவா, ரெண்டுத்தையும் கூட்டினா -80. செகண்டு சரியாக தவறா என கூறுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று -675 -400 ஈக்குவல் டு -1075. -675 மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும், +400. இப்போ இதை நம்மளுக்கு கழித்தோம் அப்படின்னா -275 நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆனால் இங்கே ஆன்சர் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா 1075 தந்திருக்காங்க. அப்போ இதனோட ஆன்சர் என்னது, தவறு. ஃபஸ்ட்டு சரியாக தவறாக்க ஆன்சரு தவறு. அடுத்த செகண்டு 15 -18க்கு 15 + 18 சமமானது. இதுக்கு இது சமமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 15 -+18. இப்போ இதை கூட்டினா 33, இதை கூட்டினாலும் 33. அப்போ நம்மளுக்கு ரெண்டும் சமம். 33 ஈக்குவல் டு 33. சரி, அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, சரி. செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் சரி. மூணாவது கணக்கு -45 -8 ஈக்குவல் டு -8 -45. இப்போ இது நம்மளுக்கு சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. -45 அப்படியே எழுதிக்கோங்க, -+8. இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 37 வரும். பெரிய எண்ணுக்கு முன்னால் என்ன குறி இருக்குது அப்படின்னா மைனஸ் குறி. அப்போ -37. இதில் பிறகு இதை -8 அப்படியே எழுதிக்கணும், -+45. இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா
37. பெரிய எண்ணுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குன்னா ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ ப்ளஸ் 37. இது ரெண்டும் சரியாக, ஒன்றில் ப்ளஸ் நம்பர் இருக்குது, இன்னொன்றில் மைனஸ் நம்பர் இருக்குது. ரெண்டும் வெவ்வேறான குறியாக இருக்கனால இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்தது 3வது கணக்கு. கீழ்கண்டவற்றின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு ஒன்று அதில் எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க. -3 -4. ஓகேவா? இப்போ இதை எண்கோடை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஜீரோ, 1, 2, 3, 4. இங்கே -1 -2 -3 -4. இப்போது இது ஃபஸ்ட்டு மைனஸ் எண் இருக்குது அப்படி தானே. அப்படின்னா இடது பக்கமாக 3 அலகுகள் நகர்த்தணும். -3னால் இடது பக்கமாக 0லேருந்து 3 அலகுகள் நகர்த்திக்கணும். இது வந்து என்னென்னா -3. அடுத்தது பாருங்கள், மைனஸ்ங்கும்போது ரெண்டத்தையும் பெருக்கும்போது ப்ளஸ் ஆட்டு மாறிடுது. அப்போ நம்ம ப்ளஸ் நம்பர்னால் எந்த பக்கமாக அலகுகள் நகர்த்தணும்? வலது பக்கமாக நகர்த்தணும். அப்போது எத்தனை அலகுகள் இங்கே நகர்த்தணும்னு பார்த்தீங்கன்னா 4 அலகுகள் நகர்த்தணும். 1 2 3 4. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு +1க்கு 4 அலகுகள் நகர்த்தும் போது கிடச்சிருது. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னது? +1. இது வந்து என்னென்னா +4. -3 -4ஓட ஆன்சர் என்னது? +1. அடுத்து செகண்டு. அதே தான் எண்கோடை பயன்படுத்தி தீர்க்க. 7 -10. இப்போ இதை எண்கோட்டில் குறிச்சிக்கலாம். 0 -1 -2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் +7. அப்போ 0லேருந்து 7 அலகுகள் நகர்த்திக்கிறோம் வலது பக்கமாக. ஓகேவா? இப்போ இது வந்து +7. இனி அடுத்து பாருங்கள், -ங்கும்போது ப்ளஸ்ஸாக மாறுது. +10. +10னா இந்த மறுபடியும் வலது பக்கமாக 10 அலகுகள் நகர்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து +10. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? +17. 7 -10 = ஆன்சர் 17. அடுத்தது 3வது. அதிலேயே 35 -64. 35 -+64. இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 5ஐயும் 4ஐயும் கூட்டணும் அப்படின்னா 9, 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9. அப்போ 99. அடுத்து அதுலேயே 4வது கணக்கு. -200 -+100. -200 மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா -100. இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா -300. ஏன்னா ஒரே குறியாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கூட்டி அதே குறியை போடணுமா? அப்போது ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது. மைனஸ் இருக்குன்னா ரெண்டத்தையும் கூட்டி அதே குறியை போட்டிருக்கிறோம். 4வது கேள்வி பாருங்கள். கபிலன் தன்னிடம் 10 பென்சில்களை வைத்திருந்தார். எத்தனை பென்சில்களை வைத்திருந்தார்? 10 பென்சில்களை வைத்திருந்தார். அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கும் 3ஐ கார்த்திக்குக்கும் கொடுத்து விட்டார். 2 பென்சிலை யாருக்கு கொடுத்துருக்கா? செந்திலுக்கு. 3ஐ யாருக்கு கொடுத்துருக்கா? கார்த்திக்கு கொடுத்துட்டான். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் தருகிறார். மொத்த பென்சில்களிலிருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதமுள்ள பென்சில்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? அவங்ககிட்ட இப்போ மொத்தம் எத்தனை பென்சில்கள் இருக்குது அப்படின்னா, மொத்த பென்சில்கள் 10 இருக்குது. ஓகேவா? அதில் 2 பென்சிலை யாருக்கு கொடுத்துறான்? செந்திலுக்கு கொடுத்துறான். அடுத்தது 3 பென்சிலை யாருக்கு கொடுத்துறான்? கார்த்திக்கு கொடுத்துறான். அடுத்து மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்களை அவனுக்கு கொடுக்குறாரு. +6, ஏன்னா 6 பென்சிலை அவன்கிட்ட கொடுக்குறாரு. அடுத்தது 8 பென்சில்களில் அவருடைய தங்கைக்கு கொடுத்துறான். இப்போ கொடுக்குறதுன்னு என்னது? அவங்ககிட்ட இருந்து நம்ம கொடுத்துறோம். அப்போ மைனஸில் வந்துடும், -8.
சரியா? இப்போ இதில் எதெல்லாம் ப்ளஸ் நம்பர்னு பாருங்கள். 10 6 தான் ப்ளஸ் நம்பர். இதுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? ப்ளஸ் குறி இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது? ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ அந்த 10 6 கூட்டுங்க, 16 வந்துருமா? இனி மைனஸ் நம்பர்லாம் கூட்டுங்க. 2 3 8 இதெல்லாத்தையும் கூட்டினா 13 வருமா? 13ன்னு இந்த மைனஸ் எல்லாமே மைனஸ் இருக்கனால -13. இப்போ இதை ரெண்டத்தையும் கழிக்கணும். 16லேருந்து 13 கழிச்சிட்டோம் அப்படின்னா 3. இப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த மீதம் இருக்க பென்சில்கள் எவ்வளவு? 3 தான் மீதம் இருக்கக்கூடிய பென்சில்கள். ஓகேவா? therefore மீதமுள்ள பென்சில்கள் = 3. அடுத்தது 5வது கணக்கு. 5வது கேள்வி. ஒரு மின் தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது. தரைத்தளத்தில் என்னது? 0ல் இருக்குது. ஓகேவா? அது 5 தளங்கள் கீழே செல்கிறது. அப்படின்னா மைனஸில் கீழே போகுது. பிறகு அங்கேருந்து 10 தளங்கள் மேலேனா ப்ளஸில் போகுது. ஓகேவா? மேலே செல்கிறது எனில் தற்போது மின் தூக்கி எந்த தளத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தரைத்தளம்னா என்னது? 0. இப்போ மின் தூக்கி எதில் இருக்குது அப்படின்னா 0ல் இருக்குது. தரைத்தளம் 0 என்க. இப்போ தரைத்தளம் என்னது? 0ல் தான் இருக்குது. இப்போ 5 தளங்கள் கீழே செல்லுது அப்படின்னா -5. அடுத்தது 10 தளங்கள் மேலே செல்கிறதுனா +10. 0லேருந்து 5 கழிச்சோம்னா 5 -5 +10. இப்போ இது வெவ்வேறான குறியாக இருக்கா அப்படின்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழித்து பெரிய எண்ணுக்கு முன்னால் இருக்க குறியை போடணும். 10லேருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா +5. இப்போ அந்த மின் தூக்கி எந்த தளத்தில் இருக்குது அப்படின்னா 5வது தளத்தில் இருக்குது. ஓகேவா? ஏன்னா மேலே 5வது தளத்தில் இருக்குது. +5னால மேலே 5வது தளத்தில் உள்ளது. therefore மின் தூக்கி மேலே 5வது தளத்தில் உள்ளது. அடுத்தது 6வது கணக்கு. காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டாள். பிறகு 2 மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை 2 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைந்தது எனில் கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ கலாவுக்கு உடல் வெப்பநிலை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குது. இப்போ காய்ச்சி மருந்து எடுத்துக்கொண்டா 2 மணி நேரம் கழித்து அவனோட உடல் வெப்பநிலை எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 2 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைஞ்சிருக்கு. இப்போ கலாவுக்கு எவ்வளோ உடல் வெப்பநிலை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 6வது காலையில் கலாவின் உடல் வெப்பநிலை எவ்வளோ இருந்து அப்படின்னா 102 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ 2 மணி நேரம் கழித்து எவ்வளோ குறைஞ்சிச்சு அப்படின்னா 2 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்மியாயிடுச்சு. 102லேருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ அவளுக்கு எவ்வளோ காய்ச்சல் இருக்குது அப்படின்னா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. therefore தற்போதைய உடல் வெப்பநிலை = 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்த 7வது கணக்கு. -17 எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும்? -17 கூட எந்த எண்ணை கூட்டுறோமோ அந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். -19 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. -17 + x -19. இதில் நம்ம எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். x -19. இந்த -17 வலது பக்கம் போகும்போது +17. இப்போ x இதை ரெண்டத்தையும் என்ன பண்ணணும்னா கழிக்கிறோம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 வருமா? பெரிய எண்ணுக்கு முன்னால் என்ன குறி இருக்குன்னா மைனஸ். அப்போ -2. எந்த எண்ணை கூட்டினோம் -19 கிடைக்குதுன்னா -2 கூட்டும்போது -19 கிடைக்குது. அடுத்த 8வது கணக்கு.
ஒரு மாணவரிடம் -47 -12 கழிக்க கேட்கப்பட்டது. அவருக்கு விடை -30 என கிடைத்தது. அது சரியா தவறா நியாயப்படுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு மாணவரிடம் என்ன கேட்டிருக்காங்க, -47 -12 கழிக்கும்போது என்ன கிடைக்குதாம் விடை? -30 கிடைக்குதா. இது சரியா தவறான்னு கேட்டிருக்கிறாங்க. -47 -12 இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், -35. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்னது இருக்குது, -30ன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். இது சரியா? சரி கிடையாது, தவறு. ஓகேவா? ரெண்டும் சமம் கிடையாது. அப்போ இது தவறான விடை. சரியான விடை என்னது? therefore சரியான விடை -35. அடுத்த கொள்விரி வகை வினாக்கள். -5 -18 என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. -5 -18 டேஷ். -5 -18 18லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 13, அதாவது +13. ஏன்னா பெரிய இணுக்கம்னால ப்ளஸ் குறி இருக்கிறதுனால +13. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 3. அடுத்தது -100 -0 +100. சரியா? -100லேருந்து இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதால கூட்டணுனால என்ன வரும், -100. அடுத்து +100. இது ரெண்டுத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னு என்ன வரும், 0 வந்துருமா. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, ஆப்ஷன் 2. அவ்வளோதான், அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.